ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு தீபா பற்றிய உண்மையை ஆனந்த்கிட்ட சொல்கிறாரு கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தீபாவை எங்கே கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா ஒரு ஆசிரமத்துக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே அந்த ஆசிரமத்தில் கண்ணு தெரியாத குழந்தைங்க, வாய் பேச முடியாதவங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சக்தியோட ஃப்ரெண்டு தேவி. அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் இப்படி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னனே, நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சிஸ்டர் சொன்னாங்க, அடிபட்டு ஒருத்தவங்க கோமால இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தானே? ஆமாங்க, அவங்க இன்னும் மயக்கத்திலே தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவியும். அதுக்கப்புறம் வாங்கன்னு அந்த சிஸ்டர் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அங்கே நம்ம தீபாவை படுக்க வச்சுறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ தேவி கேட்குறாங்க, என்னன்னாலும் சரி எங்ககிட்ட ஒரு குரல் கொடுங்க, நான் வந்து என்னன்னாலும் செய்கிறேன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாட இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு தேவி கேட்குறாங்க, ஏன் சக்தி, எப்படி துங்காவோட ஆளுக உனக்கு வருவாங்க இங்கேன்னு தெரிஞ்சது, உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு, அதை ஏன் கேட்குற தேவியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலாக தீபாவை மயக்கத்தில் இருக்கனால வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாமானெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு வர்றாங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா ஒரு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சக்தியோட வீடு எது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா, எனக்கு தெரியாதுங்க, இந்த ஏரியா புதுசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. காருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சக்தி பார்த்தா அங்கே துங்காவும் அவங்க ஆளுகளும். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, துங்காவோட ஆளு கூட ஐஸ்வர்யா மேடம் வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. துங்கா கேட்குறாரு, ஏன் மேடம் ஒரு அட்ரஸும் கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இல்லைங்க, அவள் சொன்னதை மட்டும் நான் கேட்டேங்க, எழுதிலாம் வைக்கலைங்க. ஏரியா பேர் எல்லாம் சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேமும் வீட்டோட டோர் நம்பர் இருந்தாங்க, நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை, அதான் இல்லை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்போ தான் சக்திக்கே தெரிய வருது ஐஸ்வர்யா துங்காவோட ஆளு அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் தான் உடனே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோடனே அடிச்சு பிடிச்சி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்க தீபாவை கூட்டிட்டு சக்தி தேவி எல்லாம் ஆட்டோவில் இந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க. கார்த்திகோட வீட்டில் அபிராமி, வாப்பா கார்த்திக், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு பூசாரி சொல்லியிருக்காரு கோயிலில் ஒரு பரிகார பூஜை பண்ணலான்ட்டு இருக்கேன்ப்பா. எதுக்குமா பரிகார பூஜை? இல்லைப்பா, உனக்கும் தீபாக்கும் கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு, அதனால ஒரு பரிகார பூஜை பண்ணலான் இருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அந்த குறிப்பிட்ட டைம்ல தான் அந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. சரிம்மா, நீங்க சொல்றீங்க, போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நாளைக்கு மறக்காம ரெடியா இருப்பா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அங்கிருந்து போறாங்க. அப்போ ஆனந்த், கார்த்திக் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட தனியாக வேற பேசணும்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு சரி வா நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. தனியாக போய் வீட்டில் பேக் சைடு ரெண்டு பேரும் போய் பேச போறாங்க. அப்போ ஆனந்த் ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அதை வாங்கி பார்த்தோன்னே பயங்கர ஷாக். இந்த போட்டோ உனக்கு எப்படி என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க. இது யார் போட்டோன்னா கீதாவோட போட்டோ இருக்குங்களா, அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்களே, செக்கடு ஷர்ட் போட்டு ஒரு போட்டோ, அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. டே, இது உனக்கு தெரியுமா யாருன்னு? அண்ணா நீ முதல்ல சொல்லு, இது எப்படி உனக்கு இந்த போட்டோ கிடைச்சிது அதை சொல்லு அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. அதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. துங்காவை மீட் பண்ணது, அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது, துங்கா ஃபோட்டோ காமிச்சது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ஆனந்த். அப்போ தான் வந்து கார்த்திக், அண்ணன் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உண்மை? இங்கே இருக்கிறது தீபா இல்லை கீதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே, என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, இங்கே இருக்கிறது கீதா தானே அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. எப்படா, என்னாச்சு, தீபாக்கு என்னாச்சப்போ? ஆனால் இரு, நான் பொறுமையாக சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. தீபாவை தேடி போனது, அதுக்கப்புறம் கீதா கிடைச்சது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போது தீபாக்கு இப்போ நிலைமை என்னாச்சு? தீபா பத்திரமா இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல, கூடிய சீக்கிரம் அதையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே, அதெல்லாம் சரிடா, உனக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்காங்களே அண்ணா, அதை பற்றி கவலையே இல்லைண்ணே, தீபாவை நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். துங்காக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சுட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வேற கொலை செஞ்சவிடா, அவளை எப்படிடா நம்ம வீட்டில் வைக்க முடியும்? அண்ணா, நம்ம அம்மாவோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கா அண்ணா, அது மட்டும் இல்லாமல் அவன் ஒன்றும் கொலை செய்யலை, அது கொலையே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தங்கச்சியை
கொன்னவனை இவ கொண்டிருக்கா, அவ்வளவுதான். இது ஒரு கொலைன்னு ஏத்துக்க முடியாதானே? அவங்க ஒரு கொலைகாரியே இல்ல, சூழ்நிலை சந்தர்ப்பம் அது மாதிரி அமைஞ்சிருச்சு, அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. அப்புறம் இதை தப்பி தவறையும் கூட நீ அண்ணிக்கிட்ட சொல்லிடாத, மீனாட்சி அண்ணிக்கிட்ட சொன்னேன்னா எனக்காச்சும் ஒரு நாள் தெரியாம அம்மா கிட்ட சொல்லிட்ட பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கார்த்திக் இந்த பக்கம் வராரு. வீட்டுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா கரெக்டா ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதை பாத்துறாரு கார்த்திக். அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாரு கார்த்திக். அப்படியே நிமிந்து பாக்குறாங்க. போச்சு போய் இவன் கூப்பிடுறானே, இவன் ஏதாச்சும் திட்டுவானோ, நம்மளை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு சைடு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா, அண்ணி எங்க போயிட்டு வரீங்க அண்ணே அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். அதை பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டு வந்தேன், அதுதான் தெரியுது, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். அதுக்கு திருத்துருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நீ உங்களை கிருஷ்ணா நகரை நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு. அது என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், பார்த்துட்டு வந்துட்டேன் அதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு கார்த்திக். கார்த்திக் கேட்டது சாதாரணமான விஷயம் மாதிரியே தெரியல, எனக்கு ரொம்ப அவன் சந்தேகமா கேட்ட மாதிரி தெரியுதே, என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. ஆசிரமத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சிஸ்டர் சக்திக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு கேக்குறாங்க சக்தி கிட்ட அந்த சிஸ்டர். இன்னும் அவங்க கான்சியஸ் வரல, அவங்களுக்கு வந்தா தான் எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை அதுக்கு மேலதான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் எனக்கு முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் உள்ள இருந்து வெளியே போறப்பயே வேற ஒரு சிஸ்டர் வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அந்த பேஷண்ட் சொன்னல கான்சியஸ் இல்லாம இருக்காங்கன்னா அவங்க இங்கேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. ஆக்சுவலா தீபாவை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு தடவை தீபா பாட்டு பாடுறதுக்கு கண்ணு தெரியாத குழந்தைகளை எல்லாம் அவங்க முன்னாடி பாடணும்னு சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார்ல, அதுல வந்து தீபா கூட பாடுவாங்கல்ல, அந்த ஆசிரமம் தான் இது. அந்த இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது அந்த சிஸ்டர் தான். அதனால தீபாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க சக்தி. அதை கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அந்த பெரிய சிஸ்டர். அதுக்கப்புறம் தீபாவை பத்திய விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க வந்து பாடினது எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது சக்திக்கு. தீபாவை நீங்க எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நேரா எதுவுமே நாங்கள் காண்டாக்ட் பண்ணல, ஒரு மியூசிக் கம்பெனி இருக்குது, அங்கே தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம், அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் கார்த்திக்குங்கிறவர் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக கார்த்திக்னா அது தீபாவோட ஹஸ்பண்டாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சக்தி. அவங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸில் தாம்மா இருக்கும், உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு ப்ரே பண்ண. தீபா உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்காக பாடுறாங்கல்ல அவங்க தான் இவங்க, அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்காக அவங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே கார்த்திகா ரூமுக்குள்ளே வர்றாரு. அங்கே கீதா இருக்காங்க. என்னாச்சு சார், தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க கண்டுபிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? இல்லைங்க, தீபா அந்த சக்தி கிட்ட இருக்கிறவரையிலும் அவங்க சேஃபா தாங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கீதா சொல்றாங்க, இங்க ஒரு விஷயம் நீங்க போனப்ப நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது துங்க வந்தது சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு கார்த்திக். ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனந்த் எல்லாமே சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அவன் நானும் நினைச்சு தீபாவை ஏதாச்சும் பண்ணிட்டான்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, சக்தி கிட்ட தீபா இருக்கிறவரெல்லாம் அவன் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். தீபாவை அந்த துங்க தேங்கிடக்கூடாதுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் அவங்ககிட்ட போய் சரணடைஞ்சிட்டேன்னா கண்டிப்பா தீபாவை விட்டுருவாங்க அப்படின்னு கீதா சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு தப்பு தப்பா யோசனை பண்ணவே வருது? நான் தான் சொல்லிட்டேன்ல, தீபாவையும் சரி உங்களையும் சரி அந்த துங்கா கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இதோட இந்த எபிசோட் முடியுது.